வணக்கம். டிஎன்சிடிஐ நியூஸ் செய்திகள் வாசிப்பது மணிகண்டன். தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிந்து ஜூன் 1ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட உள்ளன. இதையொட்டி பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை சில முக்கிய உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது. பள்ளி வளாகத்தில் உள்ள பழுதடைந்த கட்டிடங்களை தடுத்து வைக்க வேண்டும். செப்டிக் டேங்க், கிணறுகள் மற்றும் ஆழ்துளை கிணறுகளை பாதுகாப்பாக மூட வேண்டும். பிரைமரி பள்ளிகளில் உள்ள ஸ்மார்ட் போர்டுகள் மற்றும் கணினிகள் வேலை செய்கிறதா என்பதை இப்போதே சரிபார்க்க வேண்டும். அரசு பள்ளி மாணவர்களுக்கான இலவச சீருடைகள் 95% தைத்து முடிக்கப்பட்டு விநியோகம் செய்யும் பணி தீவிரமாக நடந்து வருகிறது. 11 மற்றும் 12ஆம் வகுப்பு துணைத் தேர்வு தேதிகள் அறிவிப்பு. கடந்த வாரம் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் தோல்வி அடைந்த மற்றும் மதிப்பெண்களை உயர்த்த விரும்பும் மாணவர்களுக்கான துணைத் தேர்வு சப்ளிமெண்டரி எக்ஸாம் தேதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. 12ஆம் வகுப்பு HSC+2 ஜூன் 29 முதல் ஜூலை 7, 2026 வரை. 11ஆம் வகுப்பு HSC+1 அரியர் ஜூலை 8 முதல் ஜூலை 16, 2026 வரை. விண்ணப்பிக்க வேண்டிய தேதிகள்: மே 18 முதல் ஜூன் 2, 2026 வரை மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம். மறுமதிப்பீடு ரீவாலுவேஷன் ஜூன் 5 முதல் ஜூன் 8 வரை விண்ணப்பிக்க அவகாசம் தரப்பட்டுள்ளது. நீட் யூஜி 2026 தேர்வு ரத்து மற்றும் சர்ச்சை. மே 3ஆம் தேதி நடந்த நீட் யூஜி நுழைவுத் தேர்வில் வினாத்தாள் கசிந்ததாக எழுந்த புகாரைத் தொடர்ந்து தேசிய தேர்வு முகமை NTA அந்த தேர்வை ரத்து செய்துள்ளது. இதனால் நாடு முழுவதும் 22 லட்சத்திற்கும் அதிகமான மருத்துவ மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். CBI விசாரணை தீவிரமாக நடந்து வருகிறது. இந்த விவகாரம் குறித்து தமிழக முதல்வர் ஜோசப் விஜய், நீட் தேர்வில் உள்ள கட்டமைப்பு குறைபாடுகள் இதன் மூலம் வெளிப்பட்டுள்ளது என்று கூறி நீட் தேர்வை முற்றிலுமாக ரத்து செய்ய வேண்டும் என்றும் +2 மதிப்பெண் அடிப்படையில் மருத்துவ சேர்க்கை நடத்தப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். CBSE 6ஆம் வகுப்பில் 3 மொழிக் கொள்கை. மத்திய கல்வி வாரியம் CBSE வரும் கல்வியாண்டில் 6ஆம் வகுப்பிற்கு 3 மொழிக் கொள்கையை 3 லாங்குவேஜ் ஃபார்முலாவை அறிமுகம் செய்ய திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. உயர்கல்வி மற்றும் இதர செய்திகள். FICC கல்விக்குழு நியமனம். FICC தமிழ்நாடு உயர்கல்வி உச்சிமாநாட்டில் SRM குழுமத்தின் இயக்குனர் ஹரிணி ரவி தமிழ்நாடு கல்விக்குழுவின் TN எஜுகேஷன் பேனல் 2026 முதல் இணை அமைப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். அடுத்ததாக கல்விச் செய்தி. தமிழகத்தில் அரசு பள்ளிகளின் தரத்தை உயர்த்தும் நோக்கில் 217 அரசு பள்ளிகளில் 296.62 கோடி ரூபாய் மதிப்பில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்ட 1232 புதிய வகுப்பறைகள் வரும் ஜூன் 1 முதல் மாணவர்களின் பயன்பாட்டிற்கு வர தயாராக உள்ளன. கடந்த ஆட்சி காலத்தில் கட்டி முடிக்கப்பட்ட இந்த வகுப்பறைகளை தற்போதைய பள்ளி மறுதிறப்பின் போது முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள பள்ளிக்கல்வித்துறை திட்டமிட்டுள்ளது. உடனுக்குடன் அனைத்து செய்திகளையும் தெரிந்து கொள்ள TNCTI நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் பட்டனை அழுத்துங்கள். நன்றி, வணக்கம்.